ஜெர்மனியில் வேலைவாய்ப்பை தேடும் வெளிநாட்டினருக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட சான்சன் கார்டு எனப்படும் வாய்ப்பு அட்டையில் நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. வேலை தேடும் காலத்தை 6 மாதத்திலிருந்து 12 மாதங்களாக நீடித்த நிலையிலும் நெருக்கடி நிலை தொடர்வதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் வாரத்திற்கு 20 மணி நேரம் பகுதி நேர வேலை செய்யவும் இது அனுமதி அளிக்கிறது. ஆனால் 2026ஆம் ஆண்டின் நடுப்பகுதியில் ஜெர்மன் வேலைவாய்ப்பு சந்தையின் யதார்த்தம் சற்று சவாலாகவே உள்ளது என அறிவிக்கப்பட்டுள்ளது. தேக்கநிலை மற்றும் சில துறைகளில் சுருங்கி வரும் வேலை வாய்ப்புகள் காரணமாக நிறுவனங்கள் புதிய பணியாளர்களை சேர்ப்பதை நிறுத்தியுள்ளன. இந்த வாய்ப்பு அட்டையை பெற்ற பலரும் தங்களது இலக்கை அடைந்து வெற்றி பெற்றுள்ளனர். அதே நேரத்தில் உரிய வேலை கிடைக்காமல் சிலர் தங்கள் சொந்த நாடுகளுக்கே திரும்பியுள்ளனர் அல்லது வேறு வழிகளை தேர்ந்தெடுத்துள்ளனர். ஜெர்மனிக்கு வருவதற்கு முன்பே முறையான தயாரிப்புகளை மேற்கொள்வது அவசியமாகும். முதல் மாதங்களை வீணடிக்காமல் மொழி பயிற்சிகள் மற்றும் தங்குமிடம் போன்றவற்றை முன்கூட்டியே திட்டமிடுவது புத்திசாலித்தனமானது. ஜெர்மனியில் நிலவும் கடுமையான வீட்டு வசதி நெருக்கடியை சமாளிக்க வருவதற்கு முன்பே ஆன்லைன் தளங்கள் மூலம் வீடுகளை தேடுவது பயனுள்ளதாக இருக்கும். பலரும் முன்கூட்டியே திட்டமிட்டதன் மூலம் குறுகிய காலத்தில் நல்ல வீடுகளை கண்டறிந்துள்ளனர். வேலை தேடும் பணியிலும் ஆரம்பம் முதலே தீவிரமாக இருக்க வேண்டும். வெறும் கனவுகளுடன் சென்று விடாமல் அதிக போட்டி நிறைந்த இந்த சந்தையில் வெற்றி பெற முன்கூட்டியே திட்டமிட்டு தயாராக வருவது மிக முக்கியம் என்று குறிப்பிடப்படுகின்றது.